வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியான புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேனில் 1/4 கப் அளவுக்கு சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹனி கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ண மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அகெயின் ஒரு பேனில் 1.5 கப் மில்க், 1 டீஸ்பூன் கீ, பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். பீட் பண்ண 2 எக்கோட ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரவை மிக்சரை சேர்த்து மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணும்போது மோல்டுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். 20 மினிட்ஸ் கழிச்சு நைஃப் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கூல் டவுன் பண்ணிட்டு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். படுற ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு டெசிகேட்டட் கோகனட் அப்படி இல்லைன்னா ஃப்ரைடு நட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஈஸியான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.